குமார் அங்கிள் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு அங்கிள். சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது. இல்ல கை கழுவிட்டு தான் படுப்பேன் அங்கிள். அரே ஹெல்த் ப்ராப்ளம் வரும்ல, போய் பங்களாவை சுத்தி வாக்கிங் பண்ணிட்டு படு. இவன் என்னமோ 6 பேக் வச்சிருக்காம நம்மள வாக்கிங் போக சொல்றான். என்ன குமார் யோசிக்கிற? குரங்குள்ளாக்க அந்த மப்ளர் இங்க இருந்து பார்த்தா தூக்குல தொங்குற மாதிரியே இருக்கு. அந்த மப்ளர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. குட் நைட், நான் வாக்கிங் போறேன். பாய் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போறேன். பயமுறுத்தாத போறேன். குறி லைட்டா பண்ணி போறேன். ஏய் காஞ்சனா, உரிமைக்கிட்டே போடி போ. டேய் ஃபேன். டேய் வாடா. யார்மா நீ? கேக்குறேன்ல, யார் நீ? இங்க யாரு? கொஞ்சம் பாரு. ஐயோ வலி உயிர் போதே. குமார், என்ன நைனா? மோகனை காணாண்டா. வீடெல்லாம் தேடிட்டுண்டா, எங்கேயுமே காணாண்டா. ஒரு ½ ஹவர் கையில வச்சிருந்தான். ஆஃப் வச்சிருந்தானா? அப்ப அவன் காணாம போல, உன்னை கைட்டு விட்டு போயிருக்கான். கட்டி விட்டு போயிட்டானா? கோவத்துல மூக்கு விரியுது பாரு. அப்படிதான் மோப்ப முடிச்சுனே போய் கண்டுபிடி. மோகனே, திறக்க மாட்டியா? உன்னாங்க பயமுறுத்த சொன்னா இங்க எதுக்கு வந்த? அட போயா, அவன் பார்க்கவே மாட்டேன்றான். திரும்பி திரும்பி பார்த்து பயமுறுத்தி என் கழுத்து தான் சுளுக்கு பிடிச்சிச்சு. என்ன விளையாடுறீங்களா? மாசம் பிறந்து தேதி 20 ஆச்சு, இன்னும் ஒரு கொலை கூட பண்ணல. மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணுன்ற பொறுப்பு இருக்கா? ஒரு ஸ்கெட்ச் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்கெட்ச் அழகணும். அதான் ஐட்டக்காரனுக்கு அழகு. ஸ்கெட்ச் இந்த வாட்டி நான் போய் அவனை பயமுறுத்துறேன். தட் இஸ் தி ஸ்பிரிட். சாரி பா, எச்சி விட்டமா. அப்ப நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். இந்த வாட்டி மறந்த பயத்தை நான் அவனுக்கு காட்டுறேன். ஐயோ, இது மாமாவுக்கே தான். அவர் தான் ஓனர். என்ன பொட்டி இது? மாடா மாமாவா? மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு. ராத்திரி நேரத்துல ஏன் சுத்துற? இங்க பயங்கரமான பேய்கள்லாம் இருக்கு. இருட்டுல யாருன்னு சரியா தெரியலையே. சுட்டுனியா? அதுதான் கேட்டேன். இந்த நாய்களாம் ஏன் கொலைகள் தெரியுதா? அதுக்கு வச்ச சோறு நேத்து சாப்பிட்டியா? இல்ல, இங்க நைட்டு 12 மணிக்கு மேல அதுங்கெல்லாம் சுத்தும். அதுங்க அங்க யாரோ பின்னாடி போன மாதிரி இருக்க. யாரையும் காணாம. பாஸ், நிஜமாவே சொல்றீங்க? ஆமா, நான் மரண பயத்தை காட்டினதும் அவன் அலறி அடிச்சு மயக்கமே போட்டுட்டான். பாத்துட்டியா? அசிங்கப்பட்டது பாத்துட்டேன். நான் அசிங்கப்படுறத பேடுறது பாக்குறதே ஒரு வேலையா போச்சுல. அந்த பாக்ஸுக்குள்ள என்னதான் இருக்கும்? திறக்கவே முடியல. நாளைக்கு திறந்துட வேண்டியதுதான். ஐயோ,
இந்த உட வானாங்க. அன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இன்னைக்கு இவன் சொல்றான், பேசாம சேட்டாண்ட சொல்லிட்டு கிளம்பிடலாங்க. சொல்றது என்னடி, பொட்டியை கட்டு போயிட்டே இருப்போம். இல்ல குமாரு, ஏதோ பேய் ஆவின்றாங்களடா. ஆவி பறக 50 இட்லி சாப்பிட்றிய, ஆவியை பார்த்து பயப்படுறேன், உனக்கு அசிங்கமா இல்ல? போய் சேடிக்கிட்ட நாங்களாம் தொடர, நீங்க பசங்க ஊரு கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புங்க. குமாரு, வீம்புக்குன்னு பேசாதடா. பேய் இருக்கிற வீட்டுல பாய் போட்டாடா படுக்க சொல்ற. டேய், ராத்திரில வந்து அடிச்சு நான் என்னடா பண்ண சொல்றேன்? திருப்பேடி, நீ தான் 400 படம் 200 சில்வர் ஜூப்லாம் பண்ணிருக்கிறிய. பேய் எப்படி அடிக்க முடியும்? பேய் அடிக்க முடியாது, ஆனா பேய் மாதிரி நடிக்கிறவங்களை அடிக்கலாம்ல. என்னடா சொல்ற? அப்பா தப்பிச்சோம். எல்லாம் ஓகே. பேய்க்கு எப்படி பிஸ்கட் கிடைச்சது? வெள்ள நிவாரணத்துக்கு ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. டம்மின்ற மறுபடியும் பேய்ன்னு பேசிட்டு இருக்கிறேன். சாரிய நாய்க்கு சொல்லு, பேசின நாய் பிஸ்கட் சாப்பிட்டப்ப. பாரு, இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு பேசாம சேட்டாண்ட சொல்லிடலாமா? வேணாமா, அப்புறம் அவங்களும் குழப்பமாய் தேவையில்லாத பிரச்சனை நடக்கும். இதை எவன் பண்றான், எதுக்கு பண்றான்ற உண்மை நைட்டு நம்மளே கண்டுபிடிக்கலாம். அத்தை முதல்ல செய்குமாரு, அவனை மட்டும் கண்டுபிடிச்ச என்னாண்ட கூட அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சு உண்மை வர வைக்கிறேன். அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சுனா ரத்தம் தான் வரும், உண்மை வராது. அது இல்ல குமாரு, என்னையே ஏமாத்திருக்கானு குமாரு. ரத்தம் எல்லாம் கொதிக்குது குமாரு. கொதி இதனாடி ஃபேன் காத்துல இறங்கி வை. நான் சீரியஸா ஒரு டயலாக் பேசக்கூடாது. பேசிட்டு